அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க வாழ்க்கையில பாபா பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல இவங்க பேசுனது எல்லாமே இருக்கு. இப்போ சொல்ல போற இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அண்ணனுக்கு நடந்தது. இந்த 2 லீலைகள் பாபா நிகழ்த்தினது. என்ன அதிசயத்தை என்ன லீலைய பாபா நிகழ்த்தினாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீணா குப்தா அம்மாவுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா, அண்ணன், அவருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அவர் ரொம்ப மன அழுத்தத்திலையும் மனக்கவலையிலையும் இருந்தார். அதே சமயம் அவருக்கு உடல் நலமும் சரியில்லாமல் இருந்தது. இதை பற்றி வீணா குப்தா அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு. அப்போ வீணா குப்தா அம்மா அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாய் சச்சரிதம் அந்த புத்தகத்தை படி அப்படின்றத சொல்கிறாங்க. நீ படிச்சின்னா கண்டிப்பாக பாபா உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணன் என்ன கேட்குறாருன்னா, அந்த புக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஷிரடியில் கிடைக்கும் அப்படின்றது. அதனால இவங்க உடனே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான சம்பவங்கள். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இப்போது நம்ம ஊர்லலாம் பாபா கோவில் இருக்குன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சாய் சச்சரிதம் அந்த புக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆன்லைனில் கூட இப்போ கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றதால அப்போ அவங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல. அதனால அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு, எங்கே அந்த புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களும் ஷிரடியில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் உடனே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க லோத்தி ரோட்டில் ஒரு பாபா கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சுமார் 20 to 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இவங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அண்ணன் கிட்ட, நாம் லோத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு போகலாம், அங்கே கண்டிப்பாக உனக்கு அந்த புக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லி அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. கோவிலுக்கு வெளியே நிறைய கடைங்க இருக்குது. இந்த வீணா குப்தாமா அடிக்கடி அங்கே போகிற கோவில் இல்லையா, அதனால அந்த கடைகளில் அருணுன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வீணா குப்தாமாவுக்கு நல்லா தெரியும். அந்த இளைஞன் வீணா குப்தா அம்மாவுக்கு தெரிஞ்சவர். அதனால அவர்கிட்ட அந்த புக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அருணுன்றவருடைய கடைக்கு இவருடைய சகோதரனை அழைச்சிட்டு போகிறாங்க வீணா குப்தா அம்மா. அங்கே போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சாய் சச்சரித்ரா அந்த புக்கு வேணும், ஒரே ஒரு புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரான அருணுன்றவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கிடைக்காது, ஷிரடியில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு பதில் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போவே வேணுமே, உடனே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மா அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டார், உங்களுக்கு உண்மையிலேயே இந்த புக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு என்னன்னா, இதுதான் பாபாவுடைய லீலை. அந்த கடைக்காரர் அருண் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆள் வந்துட்டு இந்த சச்சரிதம் புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, இதை யாராவது பாபா பக்தர்கள் வந்தால் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அதுக்காக அவங்க கிட்ட எந்த காசும் வாங்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு போனாரு. இப்போ கரெக்டாக நீங்களும் இந்த புக்கை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் ஷாக் ஆகி சொல்கிறாரு. இவங்களுக்கும் அதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுது. அந்த சச்சரிதம் புக்கை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வீணா குப்தா அம்மாவும் அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மத்தியான நேரம், பாபாவுக்கு மத்தியான ஆரத்தி உள்ள அந்த லோத்தி ரோட் கோவிலில் நடக்க போகுது. அதனால அவங்க சகோதரர்கிட்ட அந்த ஆரத்தியில் நம்ம 2 பேரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் அந்த லோத்தி ரோட் பாபா கோவிலுக்கு நடைபெறக்கூடிய மத்தியான ஆரத்தியில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த சச்சரிதம் புத்தகம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்குள்ளே ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பாபாவுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லி அந்த பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க. பூசாரியும் அதன்படியே செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் கிடையாது, இதில் பாபாவே இருக்கிறாரு, நீங்கள் பாபாவையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை நல்லபடியாக பக்தியோடு வச்சுக்கோங்க, கண்டபடி இந்த புத்தகத்தை வைக்காதீங்க, இதில் பாபாவே இருக்கிறாரு அப்படின்றதையும் அந்த பூசாரி சொல்லி அவங்க கிட்ட ஆசிர்வதித்து அனுப்புகிறாரு. இது வீணா குப்தா அம்மாவுடைய அண்ணன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான லீலை, பாபா நிகழ்த்தினது. இப்போ இவருடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின 2வது லீலையை பார்க்கலாம்.
சில காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட ஷிரடிக்கு போகிறாங்க. அப்போது அவங்களுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா, அவங்க அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சாய் லீலா அம்ரித் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அங்கே வாங்குறாரு. ஷிரடியில் இந்த புக்கை வந்து வாங்குறாரு. வீணா குப்தா அம்மாவுடைய அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் துவாரகமாயில் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து இந்த சாய் லீலா அமிர்தம் அப்படின்ற இந்த புக்கை வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்றத வீணா குப்தா அம்மா கிட்ட சொல்கிறாரு. அந்த புக்கை படித்து முடித்ததும் அவர் பாபா கிட்ட பிரார்த்தனையும் செய்கிறாரு. என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபா நீங்கள் எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் லீலைகளை வந்து காட்டுறீங்க, என்னுடைய தங்கச்சி வீணா குப்தாவுக்கும் பல அனுபவங்களை தரீங்க, எனக்கும் ஒரு சின்ன அறிகுறி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட இவர் மனசார வேண்டிக்கிறாரு. இந்த வீணா குப்தா அம்மா கதையை ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிலை எல்லாத்துலேருந்துமே உதி வரும். அதே மாதிரி இவங்க உடம்புல இருந்தெல்லாம் கூட உதி நிறைய வாட்டி வந்திருக்கு. இவங்க வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த இசை கச்சேரியில் கூட அதில் கலந்துக்கிறவங்க உடம்புல இருந்தும் உதி வந்திருக்கு. இவங்க வீட்டில் பாபா வந்து ரசகுல்லா, கேசரி, என்னென்னலாம் ஸ்வீட் இவங்க செஞ்சு வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே சாப்பிடுவார். அவங்க பிரசாதத்தை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவருடைய வாயிலெல்லாம் அந்த பிரசாதம் பூசியிருக்கிறது, அவருடைய படத்தில் அந்த பிரசாதம் இருக்கிறது, அவர் வந்து புட்டு சாப்பிட்டது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே வந்து இவங்க வீட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாபாவுடைய பாதசரண் இருக்கு இல்லையா, பாதம், அதுலேருந்து வந்து ஒரு பிளேட்டில் ஸ்டீல் பிளேட்டில் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து கங்கை நீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்க பல பக்தர்களுக்கு கொடுக்கறது, அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை தான் இப்போ வந்து இவங்க அண்ணன் வந்து சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. பாபா நீங்கள் வந்து பல பக்தர்களுக்கு நிறைய அதிசயங்களையும் லீலைகளையும் செய்கிறீங்க, என்னுடைய தங்கச்சி வீணா குப்தாவுக்கும் வந்து அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க, நிறைய அறிகுறிகளை காமிச்சிருக்கீங்க, எனக்கும் ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி காட்டுங்களேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லி மனசார வந்து அந்த சாய் லீலாமிருதம் அப்படின்ற அந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனே இவர் வந்து வேண்டிக்கிறாரு. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இதை வேண்டும் போது கண்களை மூடி நம்ம தியானம்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவர் வந்து வேண்டிகிட்டு இருக்காரு, பாபா கிட்ட உருக்கமாக வேண்டிகிட்டு இருக்காரு. அப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மடியில் ஏதோ ஒன்று விழுது. சரின்ட்டு இவர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த துவாரகமாயில் இருந்த சாய்பாபாவுடைய ஒரு போஸ்டர் வந்து அவர் மடியில் விழுந்திருக்கு. பாபா படம் போட்ட ஒரு போஸ்டர் வந்து அவர் மடியில் விழுந்திருக்கு. அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு பெண் வந்து நடந்து வராங்க. அவங்கக்கிட்ட இவர் கேட்குறாரு, அம்மா உங்களுடைய ஃபோட்டோவா இது, உங்களுடைய போஸ்டரா இது வந்து என் மடியில் விழுந்துருச்சு அப்படின்றத அவர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மன்னிக்கணும், இது வந்து என்னுடைய போஸ்டர்லாம் கிடையாது அப்படின்றத சொன்ன உடனே அவரால் வந்து சந்தோஷத்தை தாங்கவே முடியல. இது என்னோடது இல்லை அப்படின்றத அவங்க சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் கேட்ட அந்த சின்ன குறிப்பு, அந்த சின்ன அதிசயம், எனக்கு வந்து நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா பாபா, என் தங்கச்சிக்கு வந்து இவ்வளோ பண்ணுறீங்களே, எனக்கும் வந்து ஒரு சின்ன அறிகுறி, சின்ன விஷயத்தை நீங்கள் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் மனசார வேண்டின உடனே அந்த நொடியே பாபா வந்து அவருடைய போஸ்டர், அவருடைய இமேஜ் வச்ச ஒரு போஸ்டரை அவர் மடியில் விழ வச்சிருக்காரு. அதை வந்து அவரால் சந்தோஷமே தாங்க முடியாத ஒரு சந்தோஷத்துக்கு அவர் போனார் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அவர் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக பாபாவே கொடுத்தது இல்லையா அவர் கேட்ட உடனே, அதனால் அதை ஃப்ரேம்லாம் போட்டு அவங்க வீட்டில் இன்னும் மாட்டி வச்சுருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷிரடியிலேருந்து அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட எல்லார்கிட்டேயும் அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி பாபா எப்போவும் நம்மோட இருக்கிறாரு அப்படின்றத உணர்த்த பல அனுபவங்களை தர்றாரு, நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை அப்படின்றத வீணா குப்தா அம்மா அவங்க அண்ணனுக்கு நடந்த இந்த 2 லீலைகள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 2 லீலைகள் எதை பற்றினா, பாபாவுடைய சத்சரிதம் அந்த புத்தகத்தில் பாபாவே வந்து நிறைஞ்சிருக்காரு. அதை வந்து தொடர்றதுக்கு கூட நம்ம ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது கிடைக்கிறதும் அபூர்வம். பாபாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த சத்சரிதம் அப்படின்ற அந்த புத்தகம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். 2வது பாபாவுடைய போஸ்டர் இமேஜ், அதை வந்து ஒரு படமாக மாற்றி அவங்க அண்ணன் வந்து வழிபடுறாரு இல்லையா, பாபா படத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்றத இப்போது இந்த படம் சம்மந்தமாக ஒரு ஷார்ட்டான நான் வந்து ஆல்ரெடி பாபா நிகழ்த்தின லீலைகள் எல்லாம் புக்கில் வந்து நான் ஷார்ட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கடைசியாக ஒரு இமேஜ் மாதிரி போடுறேன். அதை வந்து இப்போ நான் ஒன்று போட்டு உங்களுக்கு படித்தும் காட்டுறேன். இது பாபாவுடைய படத்தை பற்றின ஒரு லீலை, சத்சரிதம் புத்தகத்தில் இருக்கிறத நான் வந்து இப்போது ஷார்ட்டாக ஒரு புக்கில் இருந்து எடுத்து உங்களுக்கு அதை படித்து காட்டுறேன். படத்தை வணங்கினாலும் ஸ்ரீ பாபா அறிவார். பம்பாயை சேர்ந்த பாலா புவா சுதார் என்பவர் 1917 முதலாக ஷிரடி வந்து ஸ்ரீ பாபாவை பணிந்தபோது, உன்னை 4 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும் என்றார்.
தாம் இதற்கு முன் ஷிரடிக்கு வந்ததே இல்லையே என்று எண்ணியவருக்கு 4 வருடத்திற்கு முன்னால் தாம் ஸ்ரீ பாபாவின் படத்திற்கு முன்னால் விழுந்து வணங்கியது நினைவுக்கு வந்தது. இவ்வாறு எங்கோ ஒரு இடத்தில் படத்திற்கு முன்னால் வணங்கியதை அறியும் ஆற்றல் உள்ளவர் ஸ்ரீ பாபா. அவரை நினைத்து உருகினால் நம் துன்பம் எல்லாம் துடைத்து விடுவார் என்பது திண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முடிக்கிறாங்க. இது சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய கதைகள். இதை நான் ஷார்ட்டாக ஒரு புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு இப்போ போட்டுட்டு இருக்கேன். இந்த கதையோட சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் அவங்களுடைய அண்ணன் வாழ்க்கையில் நடந்த பாபா நிகழ்த்தின இந்த லீலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தையும் லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.